24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 14 வந்து ஏபி ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரில. எப்படின்னா இந்த 72 அப்படின்ற நம்பரு இந்த 27 இந்த 77 அப்படி வரும்போது இந்த 14 ஏபி 14 கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் நேற்று கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இந்த ஏபி 14 ஃபாலோ பண்ணிட்டுக்கிறேன் சார், முந்தா நேற்று வருமா வராதா அப்படின்னு கேட்டிருந்தார். வரும், ஃபாலோ பண்ணுங்க சொல்லியிருந்தேன். இல்லை 4 வந்து எல்லா பொருளுமே நீ ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு, கண்டிப்பாக வராது அப்படின்னாரு. அப்புறம் நேற்று மிஸ் பண்ணிட்டேன், வராதுன்னு நினச்சி விட்டுட்டேன், வந்துச்சு அப்படின்னாரு. அதாவது அந்த 14ன்றது ஃபாலோ பண்ணிங்க சொல்லிட்டு இருந்தேன். இந்த 77 வந்துச்சுனாலே அந்த 27 72 வந்தாலே அதே போர்டில் அந்த 14 96 91 இந்த நம்பர் வந்து வந்துடும். அது பாருங்கள், கரெக்டாக வந்து 14 வந்துச்சு. அப்போ 14 வந்துச்சுன்னா 41 ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா 14 வந்துச்சுன்னா அடுத்து 41 கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து 14 வந்துருச்சு, 41 ஃபாலோ பண்ணிங்க. ஒருத்தர் வந்து டெய்லியுமே 10 செட்டு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பிரதர்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார். அதனால் வந்து பார்த்துங்க, இப்போ 14 வந்திருக்கு, 41 ஏபியில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கெஸ்ஸிங் என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த 75 இந்த 77 96 70 இதுதான் கெஸ்ஸிங்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 77 வந்துச்சு, 14 வந்துச்சு. இந்த 70ன்ற நம்பரு ஏபியில் 07 அப்படின்னு வரணும். அது எப்படின்னு பார்த்துருவோம். இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வர்றது தான் இது. நீங்கள் பழைய சாட்டெல்லாம் கூட பாருங்கள். இதில் பாருங்கள், இதை ஞாபகம் வச்சுங்க, 77 96 70 அப்படின்ற நம்பரை ஏற்கனவே இது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியோ எப்போயாவது வந்துக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், 75 77 91. ஸோ இதுதான் செட்டு. கரெக்டாக பார்த்துங்க. இதில் கூட பாருங்கள், இந்த 77க்கு 77 வந்திருக்கும், அந்த 91க்கு 96 வந்திருக்கும், இந்த 75க்கு 70 வந்திருக்கும். கரெக்டாக வந்திருக்கும். ஏன்னா தொடர்ந்து நம்மளால் வீடியோ போட முடியல. இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பாருங்கள், இந்த 14ன்ற நம்பரு ஒருத்தர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இல்லை 4ன்ற நம்பரு எந்த போர்ட்லையுமே வரல, அதனால் வராது இந்த மாதம் அப்படின்னாரு. அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு நம்பர் வந்தால் அடுத்த நம்பர் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா வின்னிங் எடுக்கலாம். டெய்லி கெஸ்ஸிங்லலாம் வந்து எடுக்க முடியுமான்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ இதே செட்டிங் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து இப்போ இந்த 77க்கு 77 வந்துருச்சு, இந்த 91க்கு 14 வந்துருச்சு, இந்த 75ன்ற நம்பர் 07 வரணும். அதுக்கு இன்னொரு செட்டு பாருங்கள். இதில் வந்து கடைசி இந்த சார்ட்டில் வந்து இந்த ஜனவரியில் தான் இருக்குது. இங்கேயுமே பாருங்கள், ஒரு இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள், 07 77 14 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? 14. இப்போ 77 வந்துச்சு, 14 வந்துச்சு, கேப்பில் இருக்கிற 07. ஸோ இந்த 07 இந்த மாதம் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இந்த 27 இருக்கும். இந்த 27லேருந்து 3 நாள் விட்டு பார்த்திங்கன்னா 77. இந்த 77 3 நாள் விட்டு மறுபடியும் 72. அது கீழே பாருங்கள் 75 அப்படின்னு இருக்கும். இந்த 75க்கு 2 நாளைக்கு மேலே 70. 2 நாளைக்கு கீழே பாருங்கள், இந்த 70க்கு 2 நாள் விட்டு 02 அப்படின்ற நம்பரு. அதுக்கு மேலே 3 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 75. ஸோ இதுதான். இப்போ பாருங்கள், இந்த 2 நாள் கேப் இதில் 2 நாள் கேப்பில் வந்து இந்த 02 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகிருக்கு. இப்போ இந்த 2 நாளைக்கு மேலே அப்படியே பாருங்கள், இந்த 75க்கு வந்து 02 வந்துருச்சு, இல்லை 70க்கு 02 வந்துச்சு, இந்த 75க்கு 07 இங்கே வரணும். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துங்க. இந்த 70 ஏ போர்டில் ஆப்போசிட் வச்சு இங்கே 02 அப்படின்ற நம்பரு, அதாவது இந்த 70ன்ற நம்பரு இங்கே 02. 2 நாள் விட்டு பாருங்கள், இந்த 75 இந்த 7 அப்படியே வந்து பி போர்டில் வச்சு 07 அப்படின்னு திருப்பணும். அப்படி வரணும். இல்லை அப்படின்னா இந்த 52 வரும் அப்படின்னு இல்லை, அது வந்து 07 தான் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏபியில் ஒரு 07. இன்னும் டீப்பாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இதில் வந்து அது பார்த்திங்கன்னா இந்த 71லேருந்தே சொல்லிட்டு வரணும் அது சொல்லணுன்னா. ஆனால் இப்போ டைம் இல்லை. அதனால் பாருங்கள், ஏபியில் ஒரு 07 வச்சு பாருங்கள். ஏபி 07, அதுக்கு 074 ஒன்று 3Dயில் ஒன்று 074 மேட்ச் பண்ணுங்கள்.
அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா 47 ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் 47 ஃபாலோ பண்ணிங்க. ஏபியில் 41 ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா?